வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல் உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் விந்துநாதம் பற்றிய கேள்வி பதில்களையும் காயக்கல்ப பயிற்சியினுடைய கேள்வி பதில்களையும் பார்க்கலாம். இது ஏற்கனவே நாம் பகுதி 1 பார்த்துவிட்டோம். இது பகுதி 2. மனிதன் உண்கிற உணவு இயற்கையில் அமைந்துள்ள உடல் இயக்க சிறப்பால் எத்தனை வகையான தாதுக்களாக மாறுகிறது? 7 வகையான தாதுக்களாக மாறுகிறது. அவை ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம். உண்ணும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே 7 தாதுக்களும் உண்டாகி விடுகின்றன. அதில் 7வது தாது எது? விந்துநாதம். உண்ணும் உணவில் உள்ள சத்துப்பொருட்கள் சிறு குடலின் மூலமாக திரவமாக உறிஞ்சப்படுகிறது. இதுவே ரசம் எனப்படுகிறது. இந்த ரசத்தோடு சில வகை ரசாயன துளிகள் சேர்ந்தால் இரத்தம் உருவாகிறது. இரத்தத்தின் ஒரு பகுதி தசையாகிறது. தசைகளிலிருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது. கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்ட பிறகு எலும்பாக மாறுகிறது. எலும்பு கட்டிப்பட்ட பகுதி போக மீத உள்ள திரவம் எலும்புக்குள் மஜ்ஜையாகவும் தலைக்குள் மூளையாகவும் அமைகிறது. மஜ்ஜை என்னும் தாதுவிலிருந்து ஆற்றல் வாய்ந்த அணுக்கள் பிரிக்கப்பட்ட பிறகு விந்துநாதம் என்ற தாதுவாக மாறுகின்றது. ஆண்களின் விந்துவை சுக்கிலம் என்றும் பெண்களின் நாதத்தை சுரோனிதம் என்றும் அழைப்பர். 2 பால்களுக்கும், அதாவது ஆணும் பெண்ணுக்கும் பொதுவாக உள்ள பெயர் விந்துநாத திரவம் என குறிப்பிடுகின்றனர். விந்துநாதம் எங்கு உற்பத்தியாகிறது? மூளையில் உற்பத்தியாகிறது. மேலும் உடலில் விந்து குறிப்பாக ஒரே இடத்தில் இல்லாமல் உடல் முழுவதும் ஊடுருவி கலந்துள்ளது. அவற்றிற்கு உடல் ஆற்றலுக்கு செலவானது போக மீதி என்னவாக மாறுகிறது? மிகுதியானது. உடலாற்றலுக்கு போக செலவானது போக மிகுதியானது கழிவு பெறுவதற்காக பால் சுரப்பியில் வந்து தங்குகிறது. பருவ வயது என்று எதை சொல்கிறோம்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர்ச்சியடைந்து வித்து மிகுதியாகும் காலத்தை பருவ வயது என்று சொல்கின்றோம். நமது உயிரை தாங்கிக் கொண்டிருப்பது வித்துக்கலயம்தான். வித்து சக்தியில் எத்தனை விதமான தாது பொருட்கள் உள்ளன? வித்து சக்தியில் 13 வகையான தாது பொருட்கள் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மனித உடலின் சக்தியாக பராமரிக்கும் பொருளாக, எல்லா இயக்கத்திற்கும் அடிப்படை பொருளாக, காரண பொருளாக இருப்பது வித்துதான். அதனால்தான் அருணகிரிநாதர் நாத விந்து கலாதி நமோ நம என்று பாடுகிறார். அனைத்து உயிர்களின் பிறப்பின் தொடர்ச்சி விந்துநாதத்தை கொண்டே நடைபெறுவதால், அதுவே அனைத்துக்கும் மூலமாக இருப்பதால் அதை என்னவென்று குறிக்கிறார்கள்? விந்துவை வித்து என்று குறிக்கின்றனர். உடல் முழுவதும் பிரிக்க முடியாதபடி வித்து கலந்திருந்தாலும் அது தேங்கும் இடம்? விந்து உடல் முழுவதும் பிரிக்க முடியாதபடி கலந்து இருந்தாலும் அது தேங்கும் இடம் வித்து பையே ஆகும். அத்தகைய வித்து இயங்கும் இடமாக இருப்பது மூளையே அதன் பூரண பக்குவ நிலையில் தங்கி இயங்கும் இடமாக உள்ளது. மூலக்கணல் என்று எதை கூறுகிறோம்? பஞ்சபூதங்களின் தொகுப்பாக உடல் அமைந்து இருந்த போதிலும் உடலுக்கு போதிய அளவு சூடு உருவாக்கி கொண்டே இருக்கின்றது விந்துதான். இந்த வெப்பத்தையே மூலக்கணல் என்கின்றோம். பசி என்ற உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறது? நாம் பூமியின் மீது வாழ்கின்றோம். பூமி சுழல்வதால் உடல் இயக்கம் மன இயக்கம் ஏற்படுகிறது. உடல் இயக்கம் மன இயக்கம் ஆகியவற்றால் ஜீவகாந்த செலவு, பூமி சுழற்சியினால் சிற்றறைகள் உதிர்வு, உயிர் துகள்கள் வெளியேற்றம் என்ற வகையில் உடலில் உயிர் துகள்களின் எண்ணிக்கை குறைவு ஏற்படுகிறது. இந்த குறைவை சில மணி நேரம் கழித்து சரி செய்வதற்கு உடலுக்கு உயிர் துகள்கள் தேவை என்பதை நாம் பசியாக உணர்கின்றோம்.
கருமையம் என்பது இரத்த ஓட்டத்திற்கு இதயம் இயக்கமையாக இயங்குவது போல் உயிரோட்டத்திற்கு கருமையம் இயக்கமையமாக உள்ளது. நமது உடலில் உள்ள உயிர் துகள்கள் எவ்வாறு புதுப்பிக்கப்படுகிறது? இதயத்திலிருந்து இரத்தம் அதிக அழுத்தத்துடன் புறப்பட்டு அனைத்து சிற்றறைகளுக்கும் சென்று குறைந்த அழுத்தத்துடன் இதயத்திற்கு திரும்பி வந்து சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் அழுத்தம் பெற்று செல்வது போல் கருமையத்திலிருந்து உயிரோட்டமாக உயிர் துகள்கள் புறப்பட்டு அனைத்து சிற்றறைகளுக்கும் சென்று உயிர் துகள்களில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலை ஒவ்வொரு சிற்றறைக்கும் கொடுத்துவிட்டு ஆற்றல் குறைந்த உயிர் துகள்களாக கருமையத்திற்கு திரும்பி வந்து கரும்பயத்தில் இடம்பெற்றுள்ள விந்துநாத திரவத்தில் தோய்ந்து அதிக எண்ணிக்கையுள்ள உயிர் துகள்களாக, அதாவது இறை துகள்கள் நிரம்பியதாக திணிவு பெறுகின்றன. திணிவு பெற்று மீண்டும் உயிரோட்டத்தை தொடர்கின்றன. இவ்வாறே உயிர் துகள்கள் புதுப்பிக்கப்படுகிறது. தற்கால வாழ்விலும் பிறக்கும் சந்ததிகளின் எதிர்கால வாழ்வில் ஏன் சீர்குலைவு ஏற்படுகிறது? உணவு செரிமானம் 7 ததுக்களாக மாற்றமடைதல், உயிர் துகள்கள் உற்பத்தி செயல்பாடு அனைத்தும் முறையோடும் அளவோடும் இயங்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒன்றில் ஏதாவது ஒரு காரணத்தால் முறை பிறழ்ந்தால் உடல் நலம் குறைந்து மூளையின் இயக்கம் சீர்குலைந்து அதனால் தற்கால வாழ்விலும் பிறக்கும் சந்ததிகளின் எதிர்கால வாழ்விலும் சீர்குலைவுகள் ஏற்படுகிறது. வித்தின் அளவும் தரமும் முறையாக பராமரிக்கப்பட்டால் மனிதன் அதிகபட்சம் எவ்வளவு நாள் உயிரோடு வாழ முடியும்? மனிதன் 120 ஆண்டு காலம் வரை உயிர் வாழ முடியும். முதுமை அடைவதற்கு காரணம் பூமியின் சுழற்சியே. பூமி தன்னைத்தானே மணிக்கு 1042 மைல், அதாவது 1668 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. சுற்றும் வேகத்தால் எந்த ஒரு கெட்டிப்பொருளை மையத்தை நோக்கி இழுக்கும் இயற்கை நியதி அதற்கு அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக பருவுடலின் சிற்றறைகளெல்லாம் பூமியின் மையம் நோக்கி தள்ளப்படுகின்றன. முதுமை என்று எதை கூறுகின்றோம்? இறைவெளியின் இறக்க ஆற்றலால் சிற்றறைகள் கீழ் நோக்கி தள்ளப்படுகின்றன. தசைகள் கீழே இறங்குகின்றன. நரம்புகள் பாதிக்கப்பட்டு தளர்வடைகின்றன. நரம்புகள் வலு இழப்பதால் எலும்புக்கும் தசைகளுக்கும் உள்ள பிடிப்பு குறைகிறது. தசைகள் இறுக்கம் குறைந்து உடல் தளர்ந்து போகிறது. இந்த தளர்வைத்தான் முதுமை என்கின்றோம். உயிர் எப்பொழுது நமது உடலை விட்டு பிரிகிறது? கடைசியில் முற்றிலும் விந்துநாதம் குறைந்த பின் உயிர் பிரிந்து விடுகிறது. ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உயிர் துகள்களின் விடுதலை வேகம் என்ன? பூமியின் ஈர்ப்பு ஆற்றலை எதிர்த்து புல் 2 அங்குலம், அதாவது 5 சென்டிமீட்டர் உயரமாக வளரும். தென்னை மரமும் பனை மரமும் 60 அடி உயரம் வளரும். மனிதன் 6 அடி உயரம் வளர்கின்றான். இந்த அளவிற்கு ஒவ்வொரு உயிர் துகள்களும் விடுதலை வேகம் உள்ளது. உயிர் துகள்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க முடியும்? 40 வயதுக்கு மேல் 80 வயது வரை உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவற்றில் அளவு முறை காத்து உயிர் துகள்களை பாதுகாக்கலாம். உடல் எவ்வாறு தளர்வடைகிறது? 80 வயது முதல் 120 வயது வரை உயிர் துகள்களின் வலிமை குறைகிறது, வேகம் குறைகிறது. இதனால் உடலும் தளர்வுறுகிறது. மனிதனின் வாழும் காலம் எதனை பொறுத்து அமைந்திருக்கிறது? ஜீவகாந்தத்தின் திணிவு, உயிர் துகள்களின் எண்ணிக்கை, விந்துநாத திரவத்தின் அளவு, தரம் இவற்றை பொறுத்தே மனிதனின் வாழும் காலம் அமைந்திருக்கிறது. முதுமை எப்போது வர தொடங்குகிறது? 40 வயதுக்கு பின்னர் விந்துநாத திரவம் உற்பத்தி குறைவதால் உயிர் துகள்களின் எண்ணிக்கை குறைகிறது. இதனால் ஜீவகாந்த அழுத்தம் குறைகிறது. இரு சிற்றறைகளுக்கும் இடையே உள்ள ஜீவகாந்தம் குறைவதால் உடல் தளர்ச்சியடைந்து முதுமை வரத் தொடங்குகிறது. முதுமைக்கான காரணங்கள் யாவை? பூமியின் சுழற்சியினால் பருவுடலின் சிற்றறைகள் பூமியை நோக்கி இழுக்கப்படுகின்றன. மேலும் உடலில் உள்ள சிற்றறைகளிலிருந்து பல
கோடி உயிர் துகள்கள் உதிர்ந்து விடுகின்றன. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் விந்துநாத திரவத்தின் உற்பத்தி அளவும் தரவும் குறைவதால். இதுவே முதுமை ஏற்படுவதற்கான 2 காரணங்கள். மனித உடலில் வலி எப்பொழுது உணரப்படுகிறது? இரத்த வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவற்றில் தடை ஏற்பட்டால் உயிரோட்டம் தடைப்படும், ஜீவகாந்த ஓட்டமும் தடைப்படும், ஜீவகாந்தம் தேக்கமுறும், மின்குறுக்கு ஏற்படும். இந்த மின்குறுக்கு தான் வலியாக உணரப்படுகிறது. மனித உடலில் நோய் என்று எதை கூறுகிறோம்? உடலில் ஏற்படும் வலி இடத்தால் விரிந்தும் காலத்தால் நீண்டும் இருந்தால் நோய் எனப்படுகிறது. வித்துக்களையம் என்பது எப்போது உடையும்? உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்தம் அதிகம் செலவானால் விந்துநாத திரவ உற்பத்தி குறைந்து விந்துநாத களையத்தில் கருமையத்தில் இருப்பு மிக மிக குறைந்துவிடும். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தமும் உயிர் துகள்களும் வித்து களையத்திலேயே தேக்கமுறும். அங்கு மின்சக்தியாக மாறி வித்துக்களையத்திலேயே மின்குறுக்கு ஏற்பட்டு வித்துக்களையம் உடைந்துவிடும். மனிதன் மரணம் என்று எதை குறிக்கிறோம்? மனிதனின் மரணம் என்பது வித்துக்களையம் உடைந்து விடுவதால் வித்து முழுவதும் வெளியேறி விடுகிறது. வித்துவில் உள்ள உயிர் துகள்களும் வெளியேறி விடுகிறது. இதனால் உயிரோட்டம் நின்று விடுகிறது. சிற்றறைகளுக்கிடையே காந்த துருவ பிணைப்பு நின்று விடுவதால் ஒவ்வொரு சிற்றறையும் தனித்தனியாக பிரியத் தொடங்குகிறது. படிப்படியாக அனைத்து இயக்கங்களும் நின்று விடுகின்றன. மனிதனுக்கு மரணம் ஏற்படுகின்றது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்து 3வது பகுதியில் சந்திப்போம்.